இதை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கத்தா அப்ப கோபத்துல சில வினாடிகள் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன். கங்கா அப்பப்போ சந்திரமுகியா மாறுறா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி. மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். Hi all, welcome to Sasi Sangeeta Vlogs. இன்னைக்கு டே 4 ஓட பிக் பாஸ் ரிவ்யூயும் ரோஸ்டும் பார்க்கலாமா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறும்படம் பார்க்க பார்த்துட்டு போறோம். வந்துடலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இத்தனை சீசன்ல யாருமே இவ்ளோ மோசமா விளையாடதே இல்ல. இல்லாட்டி இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மார்னிங்ல இன்னைக்கு டே ஆரம்பிச்சதே எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அதே மாதிரி நம்ம கம்ருதீன் தூங்கிட்டு இருக்காரு. இந்த குறும்படத்துல பார்த்த மாதிரி தான் விக்ரம் பாக்குறாரு தண்ணி வரத. அது காலையில 5 மணிக்கு உட்காந்து விக்ரம் ஏதோ தற்செயலா பார்க்கும்போது போய் தேடுறாரு கமருதீன். அங்க இங்கன்னு காணா. கமருதீன் ரூம்ல படுத்து தூங்குறாரு. அப்புறம் வந்து கமருதீன் வந்து தண்ணி வச்சாரு, வைக்க முடியல. அதுக்கப்புறமும் திருப்பியும் ஒரு தண்ணி விட்டாங்க, அப்பவும் குடிக்க முடியல. நேத்தே பாத்தீங்கன்னா அந்த சண்டை நடக்கும் போது 2 தடவை வச்சாங்க. சண்டை நடக்கும் போது ஒரு வாட்டி 7 நிமிஷம் ஓடி இருக்கும். ஆமா, பிக் பாஸ் வந்து 10 செகண்ட் தான். ஆனா 7 நிமிஷம் ஓட்டி சரி அப்ப நேத்தே 2 தடவை விட்டாரு, அதுவும் தண்ணி பிடிக்கல. இன்னைக்கு 3 தடவை விட்டாரு. கடைசி டைம்ல வரும்போதுதான் 1 லிட்டர் இருக்கும் போது சபரி வந்து புஷ் பண்ணி கடைசியா சபரியும் எழுந்து வந்து புஷ் பண்ணாரு, அப்பவும் தண்ணி பிடிக்கல. இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த தண்ணிய வந்து அவ்வளவு சாதாரணமா எடுத்துட்டாங்க. டாஸ்க்னு குடுக்குறாருன்னா பிக் பாஸ் அது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கணும்னு அது எங்களுக்கு தெரியல. அதுவும் நம்ம வந்து ஒரு ரூல் சொல்லியிருக்காரு. ஒருத்தவரை இப்ப வந்து இவங்க 2 பேர் தான், அதாவது இவங்க 2 பேர் தான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுவும் மதிக்காம திவாகர் பாத்தீங்கன்னா வந்து காலையிலே வந்து அந்த அது பேர் ஸ்விமிங் பூல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன ரிவீட் வைக்க போறாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் தண்ணி அவங்க பிடிக்க கூடாது, அந்த கமருதீன் இல்லைன்னா சபரி தான் புடிச்சு கொடுக்கணும். அதேமே கமருதீன் மேல இருந்த கோவத்தினால நீலாம் என்னால புடிச்சு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு திவாகரே போய் புடிச்சிருவாங்க. ஏன் நீங்க அப்படி புடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன ரொம்ப பாடி ஷேம் பண்றான், அவன் என்ன ரொம்ப இது பண்றான், அதனால அவனை கேட்டுட்டுலாம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. சபரி வர யோகா பண்ணிட்டு இருந்தாரு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து கமருதீனுக்கும் அவருக்கும் இந்த இது சண்டையில இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிடுறாங்க. நேத்துமே பாத்தீங்கன்னா நைட் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி ஒண்ணு வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாருமே ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து ஒரு விஷயம் தப்பா வந்து பேசிடுவாரு. ஆக்சுவலா பாடி ஷேப் பண்ணி என்ன உன் தொப்பை எப்படி இருக்கு, உன் தொப்பை எப்படி இருக்கு, உன் தொப்பையை வச்சுட்டு நீ எப்படி பண்றன்ற மாதிரி தொப்பையெல்லாம் வச்சு அதுவும் இல்லாம சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவாரு. ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது வந்து கொடுக்க மாட்டாரு. அதுல வந்து திவாகருக்கு வந்து ரொம்ப பிக் பாஸ் இந்த வாட்டர் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரொம்ப அவரே வந்து செருப்படுத்து அடிச்சுக்கலாம் போல. இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கேனே. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, லிட்டரலி நான் 8 சீசன் பார்த்துட்டேன். 8 சீசன்ல நான் நைட் டாஸ்க் வச்சிருக்கேன். என்னோட கண்டஸ்டன்ஸ் யாருமே நான் நைட் டாஸ்க் வச்சா தூங்காம உட்கார்ந்து இந்த டாஸ்க பண்ணுவாங்க. பிக் பாஸ் ஆரம்பிச்சு 4 நாள் தான் ஆகுது. அந்த 4 நாள்ல உங்களுக்கு தூக்கமா அப்படின்னு கேவலமா கேட்டார். அதுலயுமே நம்மளோட திவாகர், ஐயோ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியலையே, இல்ல இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆச்சான்னு தெரியலையே. பிக் பாஸ்க்கு செம கோவம். தண்ணி முக்கியமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, இது டெலிகாஸ்ட் ஆச்சா இல்லையான்னு மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கா? போங்க, என்ன பண்றது, என் தலை விதி, உங்களை வச்சு நான் டாஸ்க் பண்ணி ஆகணும், போய் தண்ணி குடிங்க, தண்ணி வர வைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ஆயிட்டார். அவரால் இப்ப எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு ஈச் அண்ட் எவ்ரிதிங்மே பிக் பாஸ் வந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி ஸ்பூன் ஃபீடிங் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தேவை, உங்க டீமுக்கு தேவை, இவங்கள எத்தனை வந்து சேர்த்தீங்களா உங்களுக்கு தேவை. ஏன்னா நாளுக்கு நாள் இந்த 4 நாள்ல பிக் பாஸ் பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏன்னா நாங்க 24/7 பாக்குறோம். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு அப்டேட் கொடுக்கணும்ன்றதுக்காக. எங்களுக்கே எப்படி இருக்குன்னா, அப்படி இப்படி எரியுதுடா பைக்க பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க கேட்கலாம், அப்படி இருக்கவே எதுக்கு வீடியோ போடுற, மூட்டு போடி அப்படின்னு கேட்கலாம். பட் நாங்க ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கோம், ஒரு நாள போடுறோன்னு. அதனால என்ன தடங்கள் வந்தாலும் என்ன கொடுமையா இருந்தாலும் உங்களுக்காக. நேத்து நீங்க வந்து நேத்து நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, நேத்து வீடியோலயே நாங்க சொல்லியிருப்போம், கடைசியா வீடியோ முடிக்கும் போதே சொல்லி முடிச்சதே இதுதான், நாளைக்கு இதுதான் நமக்கு ப்ரோமோ, கண்டிப்பா அன்றே கடித்தால் சொல்லிட வேண்டியதான். சோ கண்டிப்பா வந்து இந்த விஷயம் நடக்கும், நீங்க பாருங்க. அதேதான் நடந்துச்சு. நாளைக்கு ப்ரோமோவே வாட்டர் கண்டென்ட் தான் அப்படின்னு சொன்ன அதே மாதிரி நடந்துச்சு இன்னைக்கு. ஓகே, இந்த தண்ணி கண்டென்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே மார்னிங் டாஸ்க் வச்சுட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் டாஸ்க்ல பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்துட்டாரு பாத்தீங்களா?
என்னதான் வெளி உலகத்துல நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து என்ன இந்த ஆள் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், இவனே அவன் நடிகா இருக்குன்னா, பிக் பாஸ் அதை ப்ரொமோட் பண்ற மாதிரி நடிப்பு அரக்கனை தான் நம்ம வந்து வாட்டர்மெலன் ஆக்டிங் அகாடமின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ஆக்டிங் சொல்லி கொடுத்து யாரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு நடிப்பு அரக்கன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 பட்டம் கொடுக்கணுமா? ஆக்சுவலி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செரமனில வந்து திவாகரை கூப்பிட்ட உடனே எல்லாருமே வந்து மக்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்போ நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன சொல்வாரு, நீங்க இத பத்தி சொல்லாதீங்க, இது காட்டுறதுக்கு நிறைய இடம் இருக்கு, அவங்க வெளியிலே இதெல்லாம் காட்டியிருக்காரு, இங்க அவரோட இன்னொரு முகத்தை காட்டுறதுக்கு தான் கூட்டு வந்திருக்கோம்னு. நீங்க இப்ப என்ன பண்றீங்க, அதையே தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத வந்து இதுக்கு அவருக்குன்னு ஒரு டாஸ்க் வச்சு நாங்க சொல்லல, அவர் ஆக்டிங் வந்து வேற லெவல், அதனாலதான் நீங்க கூப்பிட்டீங்க. உண்மையாவே ஒரு ஆக்டிங் வேற லெவல். ஏன்னா இன்னைக்கு அவங்க மத்தவங்களால எல்லாம் அவர் அளவுக்கு நல்லா பண்றாரு. நாங்க வந்து எங்களுக்கு திவாகரை பிடிக்காமையும் இல்ல, திவாகரை பிடிச்சியும் இல்ல, காமனான ஒரு தத்துவம், காமனான ஒரு கருத்து. சியோ தெரப்பி பண்றதுல எல்லாம் நான் அங்கங்க 24/7 பாக்குறேன், ரொம்ப நல்லா பண்றாரு. ஆனா எல்லாருமே அதை வந்து அவர்கிட்ட பண்ணிட்டு நல்லா இருக்கு, தயவு செய்து இதை பண்ணுங்க, இதை நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு. அதை காமிச்ச பிக் பாஸ் எப்படி ஓடும், எப்படி டிஆர்பி வரும்? நாங்க நடிப்பு அரக்கனை தான் காட்டுவோம். டாஸ்க்கு வந்து துஷாரை கூப்பிடுறாரு. துஷாரை கூப்பிட்டுட்டு நீ வந்து என்ன சூடான சுல்க்கு எடுத்துருவேன் அந்த டைலாக் சொல்றாரு. துஷாரும் நல்லா சொன்னாரு. மேபி துஷாரு அவர் மேல பாஞ்சிட்டாரு, அவரும் வந்து பயங்கரமா இதுவாயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி அக்கா ஒரு 8 விட்டாங்க பாரு, இசுக்கு அப்படின்னு போய் உள்ட்டாரு. அவரு அம்மாட்டி விழுந்தாரு. ஆனாலும் அவர் வந்து வீசி இல்ல, எனக்கு மண்ணோட்டன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து வெஹிக்கிள்ஸ் ஆஃப் விக்ரம் பேசினாரு. அவர் சூப்பரா பண்ணாராம், பயங்கரமா. அப்படியே ஆக்சுவலி விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் பண்றதுக்கு முன்னாடி இவர் பண்ணி காமிச்சிருப்பார்ல, அதே மாதிரிதான் அப்படியே பண்ணிருந்தாரு. ரெண்டு ரோலும் அவரே பண்ணாரு, ரொம்ப சூப்பரா. இதுல வந்து நான் ஒத்துக்கிறேன், திவாகர் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. இல்ல நான் திவாகருக்கு வந்து டேலண்ட் அதிகம் தான், ஆனா அவரோட சில அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சரி, சோ அதோட வந்து மார்னிங் டாஸ்க் முடிஞ்சு இத பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரும் கொடுக்க சொன்னாரு நம்ம பிக் பாஸ். விக்கல்ஸ் விக்ரம் தான் கொடுத்தாங்க. அது என்னன்னா கொடுக்கணும்னா உங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கொடுக்கணும், இவரு போய் அவரோட பர்ஃபியூம் கொண்டு வந்து கொடுத்து இந்த இதோட நடிப்பு அரக்கன் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதான் மார்னிங் டாஸ்க். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லக்ஸரி டீமுக்கு இருக்குலாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வடை வந்துச்சு. நேத்து எப்படி மீன் வஞ்சர மீன் வந்துச்சு, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வடை வந்துச்சு. வடனே மார்னிங்கே வடனே 4 நாள்ல எல்லாருக்கும் கிரேவிங் ஆயிடுச்சு போல. நந்தினி போயிட்டு ஐயோ வாண்டடா கேமரா வடை பிக் பாஸ், பிக் பாஸ் வடை, பிக் பாஸ், பிக் பாஸ் வடை, பிக் பாஸ் வடை வடை வடை. இதுக்கு நடுவுல என் தலைவன், என்னடா என்ன ஏமாத்திட்டீங்க, பிக் பாஸ்ல எப்படி சொன்னாங்க தெரியுமா, ஈவினிங் ஆனா ஒரு முட்டை பப்ஸ் டீ வரும், பாஸ் போனா இவருக்கு கறி மீன் கொடுப்பாங்க. பாஸ் பாஸ்ல டெய்லி ஈவினிங் முட்டை பப்ஸ் வரும், முட்டை பப்ஸ் கொடுப்பாங்க. நல்ல பருப்பு கிடைக்கும் நினைச்சேன், அப்படிதான் நம்பி வந்தேன். நல்ல பருப்பு கிடைக்கும், ஒரு டம் டீ வச்சிருப்பாங்க, எல்லாம் நம்பி வந்துட்டாங்க. பிக் பாஸ் ரூட்ஸ் எல்லாம் பப்ஸ் வரும்னு நினைச்சேன். முட்டை பப்ஸ் எங்கன்னு கேக்குறது பிக் பாஸ். ஒரு பப்ஸ் வராது, பாலப்பழம் தான் வரும். 11 மணிக்கு ஜூஸ் கிடைக்கும் நினைச்சேன். அதுக்கப்புறம் மொத்தம் 1 hour தான் வந்து ஷோவா, மத்த நாள்லாம் வந்து ரெஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு யாரோ சொல்லிருக்காங்களா? மீதி நேரம்லாம் வந்து ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தவர் இப்படி பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பாருங்க, பிக் பாஸ் குள்ள போயிட்டு வந்தாலே நீங்க கலர் ஆயிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் கருப்பு தான், இங்க முகம் கலர் கூட தண்ணி இல்லாம கருக்குளிச்சு போச்சு மூஞ்சலாம் அப்படின்னு. தலைவரு கேமரா முன்னாடி போயிட்டு இங்க பாருங்க பிக் பாஸ், எனக்கு இருந்த தொப்பெல்லாம் போயிடுச்சு, எனக்கு என்னால முடியல பிக் பாஸ், ரொம்ப ஒரு வாழைப்பழமாச்சு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், அது கூட கொடுக்கலன்னு அவரு என் தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அது கடவுளே, தலைவா உனக்கு சீக்கிரமா தீபாவளி அப்போ பயங்கரமான ஒரு ட்ரீட் பிக் பாஸ் வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் தீபாவளி வரைக்கும் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியல. இருப்பாரு. நான் ஏன் நினைக்கிறேன்னா, அவரே 2 வாரத்துல போக வேண்டிய வாரத்துல இவனுங்க வாண்டடா அவர் மேல பாஞ்சி சண்டை போட்டு சிம்பத்தி ஓட்ட கிரியேட் பண்ணி அவரை வந்து ஆக்கிடுவானுங்க போல, அந்த மாதிரி பண்றானுங்க. ஒரு வேலை சிம்பத்தி அவன் மேல சில டைம் ரொம்ப டைம்ல அவரை ரொம்ப
மட்டை தட்டுறாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. அதை நேத்து நைட்டெல்லாம் நீங்க 24/7 பார்க்கணும். இந்த கமருதீன் பண்ண கலாயில எனக்கே ஒரு மாதிரி ஆமா, அது வந்து ஒரு ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து மரியாதை வந்து குத்தமா கஷ்டமா எனக்கே ஃபீல். எனக்கு நிஜமாலே எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டால் முன்னாடி எனக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் நாங்க பிடிச்சதுக்குன்னு சொல்லல, பிடிக்கலன்னு சொல்லல. மேல ஒரு ஹியூமனா பாக்கும்போது அப்படியே இருக்கு, கஷ்டமா இருக்கு. அது ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல. ஆமா, பார்வதி வேணும் எங்களுக்கு, ஆமா 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 எங்களுக்கு வேலை செய்ய. பார்வதி கோச்சிங் போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட வியானா கேக்குறாங்க, நம்மளுக்கு பார்வதி தான் வேணுமா இல்ல வீட்டுக்கு வேலை பார்க்க ஒரு ஆள் வேணுமா அப்படின்னு. அரோரா நேத்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு யாரும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வேண்டாம், எனக்கு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி, எனக்கு வந்து அவங்கள டார்கெட் பண்ண அவங்க ட்ரிகர் ஆகி அங்க ஒரு சம்பவம் நடக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆளை தான் வேணும். அதுக்காக தான் நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரையும் பார்வதியுமே நான் இது பண்ணியிருக்கேன். இதை நம்ம அன்னைக்கே ஜட்ஜ் பண்ணோம். அதுக்காக தான் அவங்க கூப்பிட்டு வச்சு இவங்க 2 பேரையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க எல்லாம் ப்ரோமோல வருவாங்க, லக்ஸுரி டீம்ல இருக்கிறவங்க எல்லாம். இப்ப வியானாக்கு ஒரு கேமரா ஸ்பேஸ் வேணும்ல, அதுக்காக சும்மா இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஏன் அவங்க நம்ம வந்து அரோரா இதுக்காக நம்ம ஃபேவருக்காக ஏன் பண்ணணும்? இப்ப நான் சொல்றேன், நம்ம வந்து பொதுவா கேட்கலாம், வேற ஒரு ஆளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு கேமரா ஸ்பேஸ் கேப்டன்சி டாஸ்க் லான்ச் பண்ணலாம்னு இருந்தாரு. கேப்டன்சி டாஸ்க் பாத்தீங்கன்னா இந்த தடவை தண்ணி தேவைப்படுதுன்னு. அப்ப தண்ணி தேவைப்படுதுன்னு ஒட்டுமொத்த டீமையை கூப்பிட்டு வச்சு, அடுத்த டாஸ்க்கு உங்களுக்கு தண்ணி வச்சுதான் டாஸ்கே கொடுக்குறேன், ஆனா மொத்தமா எவ்வளவு தண்ணி இருக்குன்னு கேட்டும்போது 50 லிட்டர் தான் இருக்குன்னு. நான் எத்தனை தடவை தண்ணி விட்டேன், நீங்க எத்தனை தடவை தண்ணியை பிடிக்கலன்னு அப்புறம் ஒரு குறும்படம் போட்டு கிழிச்சிட்டாரு. கிழிச்சிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, கமருதீன் நீங்க தூங்கி இருக்கவே கூடாது, நீங்க தூங்குறேன்னா அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், நீங்க பாட்டு அமைதியா போய் தூங்கிட்டீங்க. ஏதோ தற்செயலா நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், நான் பார்த்தேன், அதனால ஓகே விக்கல் சொன்னாரு. அப்படி யாருமே இல்லைன்னா அந்த 2 டைம் கூட தெரிஞ்சிருக்காது தண்ணி வந்தது அப்படின்னு. அப்புறம் அந்த ஆதிரா பேசுனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நானும் பாக்குறேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா சபரி மட்டும் தான் தண்ணி இடத்துல இருக்கு. சபரி மட்டும் தான் அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லவே இல்ல. கேட்டா கமருதீன் என்ன சொன்னா, எனக்கு லக்ஸுரி பெட்ரூம்லயும் எனக்கு வேலை இருக்கு, அவங்களுக்கும் நான் வேலை கொடுக்கணும், உனக்கு ஆல்ரெடி ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க, அதை நீ ஒழுங்கா பெர்ஃபெக்டா பார்த்தாலே உன்னோட மார்க் எங்கேயோ போயிடும். நீ அதையும் ஒழுங்கா பார்க்கல, இதையும் ஒழுங்கா பார்க்கல, நீங்க சரியா பார்க்கலன்னு அவன் எகிரிட்டு வரான். தப்ப சுட்டி காமிச்சிடக்கூடாது. நீ ஏன் என் தப்பை மட்டும் சுட்டி காமிச்சுக்கிற? நான் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறேன்ல, அதையும் சுட்டி காமி, அது நான் நல்லா தான் நான் பண்றேன், அதை பண்ணுன்னு அவன் பாட்டு சண்டைக்கு வரான். ஆதிரா புடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டான். ஆதிரா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப கரெக்டா பேசுறான். ஆக்சுவலா நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன், ஆதிராவோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. நானும் மனுஷன் தானே, அவன் மனுஷன் தானே, அவன் போய் ரொம்ப கிறிஸ்பா இருக்கு, கரெக்டா இருக்கு. இதுலயுமே அவ பேசுனது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா கமருதீன் என்னோட ஓவராலா இந்த 4 டேஸ்ல கமருதீனோட பிஹேவியர் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கமருதீனுக்கு வந்து நம்ம குட் குட் குட்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். கமருதீன் யூ டிட் பேட் அப்படின்னு சொன்னா கமருதீனுக்கு பிடிக்க மாட்டேது. நான் குட் நேத்து குட் பண்ணலையே, அதை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டீங்க, அது நேத்து முடிஞ்சிச்சுங்க, இன்னைக்கு நீங்க பேடா பண்ணிக்கிறீங்க, அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அந்த அக்செப்டன்சியே அவர்கிட்ட இல்ல. அக்செப்டன்சியே இல்லாதவர் தான் திவாகர் கிட்ட போய் நீங்க அக்செப்டன்சியே பண்ணிக்க மாட்டீங்க. உங்ககிட்ட அக்செப்டன்சி வந்துச்சு. கேப்டன்சி டாஸ்க்ல நம்ம அடுத்த ப்ரோமோ பத்தி பார்க்க போறோம். கேப்டன்சி டாஸ்க்ல இன்னைக்கு என்ன சொல்லிருந்தாங்க? ஆக்சுவலா இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் எப்படி நடக்க போகுதுன்னா, 8 பேர் கேப்டன்சி டாஸ்க் பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு 8 அழுக்கான ஜீன்ஸ் வச்சிருக்காங்க. தண்ணி ரிமைனிங் இருக்கிற தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஜீன்ஸை எடுத்துட்டு போய் பக்கெட்ல தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அந்த ஜீன்ஸ்ல அழுக்க ஃபுல்லா துவைச்சு ஆங்கர்ல போடணும். வெறும் 5 ஆங்கர் மட்டும்தான் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் 5 பேர் வந்து ஜீன்ஸை துவைச்சு ஆங்கர்ல போடுறாங்களோ அந்த 5ல இருந்து 3 பேரை அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ண போறாங்க. உங்களிடம் அழுக்கான ஜீன்ஸ் கொடுக்கப்படும். அழுக்கு போக இந்த 3 நபர்கள் மட்டும்தான் டாஸ்க் 3இல் விளையாட. பிக் பாஸ் சொன்ன வரிகளை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போய் ஜீன் எடுக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கணும், தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துட்டு வந்துதான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. அந்த பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்மார்ட் மூவ் பண்றேன். ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் தட்ஸ் ஸ்மார்ட் மூவ் தான். அவங்க வந்து நீங்க ஜீன்ஸ் எடுத்துட்டு தான் வாட்டர் எடுத்துட்டு தான் ஜீன்ஸ் எடுக்கணும் பர்டிகுலரா போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே சொல்ல மாட்டாரு. அவரு என்ன சொன்னாருன்னா வந்து, நீங்க வந்து இதுக்கு நீங்க வந்து இவங்க கேட்பாங்க இது கரெக்டான்ட்டு, அதாவது சூப்பர் டீலக்ஸ் பீப்பிள், ஏன்னா அவங்க தான் ஜட்ஜ். பிக் பாஸ் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க தான் ஜட்ஜ், உங்ககிட்ட ரூல்ஸ் புக் இருக்கு, ரூல்ஸ் புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸ் புக்ல கரெக்டா அந்த வரி தான் இருக்கும். சோ அதனாலதான் அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆக்சுவலி என்னன்னா, பார்வதி வந்து ஜீன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்காம போய் வாட்டர் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால உங்களுக்கு வாட்டர் பக்கெட் வந்துச்சு. வாட்டர் பிடிச்ச உடனே அங்க இருந்து எல்லாரும் ஜீன்ஸ் எடுத்துட்டு வந்தவங்க எல்லாருமே பார்வதி கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? பார்வதி யூ டிட் a ஸ்மார்ட் மூவ். ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க, ஸ்மார்ட் மூவ் தான் சொன்னாங்க. ஆனா உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஜீன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் தானே அப்படின்னு
லக்ஸரி ஹவுஸ்ல இருக்கிறவங்க சொல்லல, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க வாய்ஸ் ஹெட் பண்ணோடனே மத்தவங்க எல்லாரும் ஆமா ஆமா ஜீன்ஸ் எடுக்கணும், நீ ஜீன்ஸ் எடுக்காம வந்துட்டே உனக்கு தண்ணி கிடையாதுன்னு ஒரு அடி. அடிட்ட உடனே வினோத் இருக்கால, கானா வினோத் உள்ள போய் அந்த ரூல்ஸ் புக் எடுத்துன்னு வருவாரு. எடுத்துன்னு வந்து அங்க படிப்பாரு. படிச்ச உடனே பிக் பாஸ் இதான் சொல்லிட்டாரு, ஓகே அப்ப இதுதான் நம்ம இருக்கணும்னு. பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுவாரு, இப்படி இதை படிச்சிருவாங்க. படிச்ச உடனே இங்க என்ன நடக்கும்னா கெமி, ஏன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சது பார்வதி பிடிச்சிட்டாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிக்க போனாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஜீன் எடுக்காம ஃபர்ஸ்ட் போயிட்டாங்கல்ல, ஸோ ஆப்வியஸ்லி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிடிச்சி வந்த உடனே கெமி ஒரு வேலை பண்ணுவாங்க பாருங்க. சண்டை என்ன அடி புடி சண்டை தான். அப்படி இந்த பக்கெட் எல்லாம் உடஞ்சி ஐ திங்க் 2 பேருக்கு செம்ம அடி. அவ வேற வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, 2 வெள்ளை கலர் டிஷர்ட் கருப்பு கலர் டிஷர்ட். ஆறால இவ தண்ணி ஊத்துனோனே அவ வந்து நீ பிடிக்கிற தண்ணி ஊத்துறாங்க, அந்த தண்ணி எந்த தண்ணியுமே இல்லாம போயிட்டாங்க. பார்வதி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் பார்வதி பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரவீன் வந்து தோச்சு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆதிரா பிரவீன் நல்லா பண்ணான். பிரவீன் போயிட்டு சூப்பரா தண்ணியை பிடிச்சிட்டு போய் நல்லா டெக்னிக்கா ஆக்சுவலி அதை பண்ணி எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதிரா வந்தாங்க, அதுக்கப்புறம் துஷார் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருந்தாங்க பார்வதி, இவங்க கிட்ட வெயிட் பண்ணி தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள வீணாயிடும்னு போட்டு பிரவீன் தண்ணி பிடிச்சி கொஞ்சம் வச்சிருப்பாரு. அந்த தண்ணியை எடுத்து பார்வதி போட்டு அந்த வச்சு ஜீன்ஸை துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள ஆதிரா தண்ணி எடுக்கலான்னு பார்த்தா ஆதிரா அதுக்குள்ளே கொட்டிட்டா. என் தண்ணி யாரும் எடுக்கூடாது, யாரும் வின் பண்ண விட மாட்டேன்னு கொட்டிட்டா. அதுக்கு ஒன்னே பார்வதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி, அதுவும் ஸ்மார்ட் மூவ் தான். அவங்களோட கேம். ஏன்னா வந்து போட்டியா தான் எல்லாமே பார்வதி வந்து அதை ஸ்போர்ட்டிவா எடுக்கல, அது அவ ஒரு மாதிரி ஆயிட்டா. அதுக்கப்புறம் நந்தினி வந்தாங்க. ஃபைனலா இந்த 5 பேர் மட்டும்தான் ஆங்கர்ல போட்டாங்க. இந்த 5 பேர்ல பாத்தீங்கன்னா கடைசியா 3 பேர் ஜெயிச்சது யாருன்னா நம்மளோட துஷார், ஆதிரா அண்ட் பிரவீன் 3 பேர் தான் 3வது ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஃபைனலா இந்த ரவுண்ட்ல முடிச்சிட்டு அவங்க எல்லாம் ஒரு செலிப்ரேஷனுக்கு போயிட்டாங்க. நம்மளோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அதை நீங்க இப்ப பார்த்தா தெரியும். பார்வதி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அழ ஆரம்பிச்சதோட she is controlling her anger. ஆமா, அந்த anger தான் she started cry. she doing என்னமோ இப்படி ஏதோ பண்ணி அவங்க ஆங்கரை கம்மி பண்ணாங்க. அதுக்கு மேல முடியாம she started crying. என்னன்னா அவங்களால ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியல. அவங்களுக்கு என்னன்னா கிமி வந்து அட்டாக் பண்ணல, அதுவே ஒரு நல்ல கேம் இல்லைன்றாங்க. எங்க பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கவங்க நீங்க எது பண்ணாலும் அதை உடச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்தோடனே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. போக போக தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல கொஞ்சம் அவங்க இன்னும் அவங்க கரை வைப்பாங்க. கெமி மேல ஒரு ரவுண்ட் போட்டு வெச்சிட்டாங்க. நீங்க பாக்கலையா நீங்க அந்த இதுவை? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட சொல்லிட்டாங்க, நான் பிளாக் லிஸ்ட்ல போட்டேன் கெமிய அப்படின்னு வேற பேசிட்டாங்க. பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, போன் யூஸ் பண்றாங்கல்ல, அதனால பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிதான் போச்சு இன்னைக்கு கேப்டன்சி ரவுண்டு. இன்னைக்கு கடந்து வந்த பாதை எடுத்தாங்க. பிகாஸ் நேத்து கடந்து வந்த பாதை போடல. இன்னைக்கு கடந்து வந்த பாதையில யார் யார் பேசினாங்கன்னா ஆதிரா பேசினாங்க. ஆதிரை பேசுனதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆதிரை பேசுனது ஆதிரை என்னன்னா ஒரு நான் சினிமாட்டிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பொண்ணு, திருப்பூர்ல இருந்து வந்த பொண்ணு, ஒரு சினிமால ஜெயிச்சு காட்டினதுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே பாரு அக்கா ஜெயிச்சிருக்கா பாரு, அப்ப உன்னாலே முடியும், நீயும் போ சினிமாக்குள்ள, சினிமா இஸ் நாட் ஸ்கேரி திங் அப்படின்னு சொல்லி அனுப்புற அளவுக்கு அவ இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றது ஒரு பெரிய விஷயம். சூப்பர். அதிரை ரொம்ப நல்லாவும் பேசினாங்க, நல்லா பேசினாங்க, ரொம்ப போரிங்காவும் பேசினாங்க. அவ ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால பிகில் படத்துல வந்து சும்மா ஒரு சின்ன கேரக்டரா பண்ண வேண்டியது பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு வச்சு மெயின் அதாவது முக்கியமான ரோல் கொடுத்திருந்தாரு. அதுதான் அவரோட டர்னிங் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால அவரோட லைஃபே ஒரு சேஞ்ச் ஆனது எல்லாமே சொல்லியிருந்தா. அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி சார் பேசினாரு. பிரவீன் காந்தி சார் பேச ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் என்ன நான் வந்து இந்த முதல்ல வந்து இந்த அத வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றாரு. லைக் ஸ்டோன்ல இருந்து ஃபயர் வந்தது, அப்புறம் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சது, கரண்ட் கண்டுபிடிச்சது, இது எல்லாத்துக்காக நான் தான் இப்படி சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து ஏதோ போரிங்கா, ஆக்சுவலி வந்து லைவ்ல வந்து இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி போரிங்கா தான் ஆரம்பிச்சது. பார்வதி உடனே ஆட்டிட்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி உடனே கேட்டாங்க, சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து நம்மளோட கதையை பத்தி சொல்லணும், நீங்க சயின்ஸ் ஹிஸ்டரி பத்தி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மா நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியும், நீ சும்மா இருமா அப்படின்ட்டாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி ட்ரை பண்ணாங்க, அதனால போக முடியல.
ஆனா பார்வதி ரொம்ப திமிராதான் உட்கார்ந்து இருந்தாங்க ரொம்ப ஆட்டிடியூடா உட்கார்ந்து கால் மேல ஓகே கால் மேல கால் போடுறதுலாம் இட்ஸ் ஃபைன். எல்லாரும் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு கிடையாது. அவங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கவும் ஒரு ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு she literally trying to show the attitude there. ஓகேவா? சோ அதனால இது தப்பு தான். அது கால் மேல கால் போடுறது தப்பு இல்ல. ஆனா she is trying to show the attitude to him actually. சோ அது வந்து தப்பு தான். பாரதி கிட்ட இந்த ஒரு இது இருக்கு. என்னன்னா அவ ஆங்கர் ஆயிட்டானா அவளோட இன்னொருத்தவங்க பர்சனை இரிட்டேட் பண்றதுக்கு ஒரு மேனரிசம் பண்றான். அது ரொம்ப பேடா இருக்கு. அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் ஆனா பிரவீன் காந்தி சார் சூப்பரா பேசுறாரு. அவர் நிறைய கதை சொல்லிட்டு போய் அப்படி ஒரு கதையில வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணதுதான் ரக்ஷகன் ஜோடி அதுக்கப்புறம் ஸ்டார் படம் எல்லாமே டாப் ஹிட் படம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நானே ஆக்டிங் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு போல. ஆக்டிங் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நமக்குள்ள ஒரு 2 நான் இருப்பாங்க. ஒரு நான் வந்து நம்மள பாசிட்டிவா ஏத்தி விடுவாங்க. நீ நல்லா பண்ற, இது உனக்கு நல்லா வருது, நீ இதை பண்ணு அப்படின்னு ஏற்றி. இன்னொரு நான் வந்து உனக்குதான் இது நல்லா வருது இல்ல, அப்ப இதுவும் பண்ணா உனக்கு நல்லா வரும், நீ ஆக்டிங்ல இறங்குன்னு சொன்னாங்க. அந்த நான் தான் நமக்கு மேல இருக்கிற தலகணம். அந்த தலை மேல ஏறிக்கும்ல, அது வந்த உடனே மொத்த எதுவுமே ஃபைலர் ஆயிடுச்சு. இதாவது சொல்ல வந்தாரு, இந்த நானை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதுதான் நமக்கு சக்சஸ் கொடுக்கும் சொன்னாரு. சூப்பரா இருந்தது. எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் இஸ் ரொம்ப கரெக்ட். அவர் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது வேணா the way of இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கலாம். the way of narration is actually கொஞ்சம் டைரக்டர் இல்லங்க, அப்படி நரேட் பண்ணலனா எப்படிங்க? அந்த டைரக்டர் ஆமா அது வேணா ஓகே. அது மாதிரி அடுத்து நம்ம பேச வந்தது பாத்தீங்கன்னா கலையரசன் பேசினாரு. கலையரசனை பத்தி நம்ம எல்லாருக்குமே எல்லா யூடியூப் சேனல்லையுமே நம்ம பார்த்துருப்போம் அவரோட ஹிஸ்டரி பத்தி. அதனால அவரோட ஹிஸ்டரி எனக்கு அந்த அளவுக்கு பெருசா புதுசு மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி என்னடா இந்த மனுஷன் இந்த பையன் ஏதோ பண்ணினுக்கிறானே நான் நிறைய தடவை யூடியூப்ல பார்த்துருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் அவன் நாட்டுப்புற கலைக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். அதனால வந்து நிறைய ரெகக்னேஷனும் ஆயிருக்கான். சோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அவனை பத்தி அதை பத்தி அவன் சொன்னான். ஆக்சுவலி அதுல வந்து என்ன சொல்ல நேம் சேஞ்சிங்காக தான் நேம் சேஞ்சிங்காக அதான் நேத்தே அவன் சொல்லியிருப்பான். அவனோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க, அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதை மாத்தனதுக்காக தான் அவன் வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பான். அதனால எனக்கு தெரியல, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு திடீர்னு தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்தோடனே வெறும் சபரிமலை, அப்பவும் பாருங்களேன் சபரி மட்டும் தான் இருப்பான். சபரி தான் போய் அப்பயுமே வந்து சேவ் பண்ணுவான். கமருதீன் இல்லவே இல்ல. அவன் ஒருத்தன் அதை புடிச்சு இழுத்து தண்ணி வந்து எப்படியோ ஒரு 250 லிட்டர்ஸ் புடிச்சிட்டான். ஆமா, ஆக்சுவலி உண்மையா சொன்னா சபரிக்கு வந்து இங்க கையில வந்து டைட்டானியம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவ்வளோ, ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் மேல வந்து அவனுக்கு இது ஆயிருக்கு. அவ்வளோ இது இருந்தும் அவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி, அது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ வெயிட். இந்த கம்முதின் எங்க இருக்கான்னு தெரியல. இந்த கைக்கே நம்மளால முடியல. சோ அந்த கம்முதின் என்ன புரியல, இது எதுக்கு வந்து தெரியல. இதுக்கு ஏதாவது பிக் பாஸ் ஏதாவது பண்ணணும். ஐ திங்க் சாட்டர்டே வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாங்க. ஆதிரா சொல்லுவாங்க. விக்கல் சீக்கிரம் அந்த மாதிரி நடிச்சு காட்டுவாரு. ஆதிரா வந்து சொல்லுவாங்க, சப்போஸ் இவங்கள நைட் ஃபுல்லா தூங்க கூடாதுல்ல, இவனும் கமருதீன் என்ன பண்ண போறானுங்களா, தண்ணிக்கு கீழே வந்து படுத்துட்டு போறானுங்க. அப்ப தண்ணி வந்து முகத்துல அடிச்சோடனே எழுந்து தண்ணி குடிச்சிடலாம்ல அப்படின்னு. அப்போ வந்து சொல்றா, அப்ப தண்ணி மூக்குல போய் நீ செத்து போயிட்டீங்கன்னா என்னடா சொல்ல, அப்படி செத்து போயிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் ஒருத்தரா வந்து உன்னை பார்த்து எப்படி அழுவோன்றதுதான் இந்த இதுவே அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சீக்கிரம் 2 பேர் பண்ணாங்க. நந்தினி எப்படி பண்ணுவாங்கன்னு எஃப்ஜே சொல்லுவாரு, அவ எங்க அழலாம் போறா, அவ இப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் வருப்பா அப்படின்னு வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே காமிச்சிட்டே இருப்பாங்க. இதை எஃப்ஜே பண்ணிட்டு இருக்கும் போது ரம்யா வந்து கூப்பிட்டாங்க, நந்தினி இங்க வா, இவன் உன்னதான் கலாய்க்கிறான் அப்படின்னு நீயே பார்த்து சொல்லு, நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லு. நந்தினி வந்து அமைதியா தான் இருப்பாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா உள்ள போய் ஒரே அழுக, என்ன எப்படி கலாய்ச்சிட்டா, என்ன எப்படி எனக்கு சிரிக்க மட்டும் தான் தெரியும், எனக்கு வேற எதுவுமே தெரியாது, ஏன்னா எனக்கு யாருக்குமே இல்ல, நான் இங்க வந்துதான் அதிகமா சிரிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டாங்க. அதுக்கு கடைசியில போய் சபரி எல்லாரும் போய் அவன் கன்சோல் பண்ண போவாங்க. அப்போ ஒரு கத்துவாங்க பாருங்க. சும்மா ஜாலியா கூட கிண்டல எதுவுமே பேசாதீங்க. அவங்க கடைசியில என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நடிக்க தெரியல, எனக்கு நடிக்க வராது, இப்ப கலாய்க்கிறான், இது எனக்கு ஹர்ட் ஆகுது. அப்பனா அடுத்த வாட்டி அவனை ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு அவனை பார்த்து சிரிச்சுட்டு போக தெரியாது, எனக்கு கோவம் வந்துதான் வரும், யாரையுமே எனக்கு பார்க்க பிடிக்கல, எனக்கு நடிக்க தெரியல. இததான் அவங்க சொல்ல வராங்க. நேத்து நீ கேட்டிருந்த இல்லையா, அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க, இததான் அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. அவங்களால அவங்க கோவத்தையோ எதையோ வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்ல. பட் திஸ் இஸ் கேன் பி டேக் இட் as a sportive actually. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் அது ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிட்டாங்க.
எனக்கு தெரியல தெரியல. இந்த அதுக்கப்புறம் பொண்ணு எப்படி வந்து இவ்வளவு நாள் வந்து சர்வே ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எஃப்சி கேட்பாரு. ஏன்னா நம்ம கனி மட்டும்தான் போய் அவங்களை கன்சோல் பண்ணுவாங்க. கனிக்கு மட்டும் தான் அவங்க வந்து கன்சோல் பண்ண விடுறாங்களே. ஆக்சுவலி மத்தவங்க யாருமே விட மாட்டாங்க. கனிக்குள்ளயுமே கன்சோல் பண்ணும்போது அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல, இப்படி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா எனக்கு ஒரு விதையில பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா சிம்பத்தி ஏதாவது ஃபால் ஆகும்னு நினைக்கிறாங்களா, இல்ல நிஜமாலே அதுதான் அவங்களோட கேரக்டரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை ஜட்ஜ் பண்ற இடத்துல நாங்களும் கிடையாது. ஏன்னா போக போக தான் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தப்பா சொல்லக்கூடாது. ஆக்சுவலா இது எப்படி வேணா இருக்கலாம். உண்மையாவே அவங்க வந்து மேபி அவங்க வந்து இவ்வளவு கூட்டத்து கூட இல்லாம திடீர்னு ஒரு கூட்டத்துக்குள்ள வரும்போது அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியல. she need a space அந்த மாதிரி கூட. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களும் அவங்க பெட்டு மட்டும் தான் இருந்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு ஜோன்ல இருந்துட்டு திடீர்னு இவ்வளவு பேரோட இருக்கிறது அவங்களுக்கு எல்லாருமே இவங்கள நம்ம சிரிக்கிறாங்கன்னா நிஜமாலே சிரிக்கிறாங்களா, ட்ரஸ்ட் பண்ண முடியல. she needs some care. ஏன்னா FJ சொல்லிடுவாரு, எவ்வளவு நாளைக்குக்கா நீங்களே போய் கனி சொல்லுவாங்க. கனி வந்து இவளை கூப்பிட்டு அதாவது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து அவளை சின்னதா கூட கிண்டல் பண்ணாதீங்க, விளையாட்டு கூட கிண்டல் பண்ணாதீங்க. அப்ப வந்து நம்ம FJ கேட்பான், எத்தனை நாளைக்கு நீங்க கூட இருப்பீங்க அப்படின்னு கேட்பான். அது எனக்கும் தெரியலடா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு she needs some care. அவங்க கொஞ்சம் வெளியே போய் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு நினைக்கிறேன். Let's see என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். This is all about today. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நேத்து வீடியோ பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவை ஷார்ட்டா சொல்லியிருக்கோம். ஸோ டெய்லி நீங்க வந்து பிக் பாஸ் ஃபுல்லா பார்க்காம இன்க்ளூடிங் அன்சீனும் சேர்த்தே சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ until then tomorrow வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய். பார்க்கலாம். குறும்படம் பார்த்ததுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவனுங்களுக்கு ஒரு டாஸ்க கொடுத்தா அது அவ்வளோ சின்சியரா எடுத்துக்கணும்னே தெரியல. அப்படி இருக்கிறோன்னே எதுக்கு பிக் பாஸ் வரணும்? பிக் பாஸுக்கே நீங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்கடா.